இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போவது மிகவும் முக்கியமான ஒன்று. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஏதோ ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் தீர்மானித்துவிட்டது. சிவபெருமான் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி என்னவென்று இந்த வீடியோ முழுவதும் கேளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கக்கூடிய ஒன்று. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் தூக்கம் சரியாக இல்லை. இரவு 3 மணிக்கு திடீரென்று விழித்துக் கொள்கிறீர்கள். ஏதோ ஒரு கனவு வந்து உங்களை அசைத்து எழுப்புகிறது. உங்கள் மனசு எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறது. வேலை செய்யும் போதும், உணவு சாப்பிடும் போதும், குடும்பத்தோடு பேசும்போதும் கூட உங்கள் மனம் வேறெங்கோ அலைகிறது. இது வெறும் மன அழுத்தமில்லை நண்பர்களே, இது உங்கள் ஆன்மா உங்களிடம் பேச முயற்சிக்கிறது. பலருக்கும் இப்போது கோவில் போக வேண்டும் என்று ஒரு உணர்வு வருகிறது. சிலருக்கு தியானம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னும் சிலர் தங்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்று உணர்கிறார்கள். இவை எல்லாம் அடையாளங்கள். சிவபெருமான் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போவது எல்லாம் பழைய நூல்களிலிருந்தும், ஞானிகள் சொன்னதிலிருந்தும், மேலும் என்னுடைய சொந்த ஆன்மீக அனுபவங்களிலிருந்தும் எடுக்கப்பட்டவை. நான் இதை உங்களுக்காக எழுதினேன், பதிவு செய்தேன், திருத்தினேன். ஏனென்றால் இந்த செய்தி உங்களை சென்றடைய வேண்டும் என்று என் மனசு சொல்கிறது. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதை. நீங்கள் எப்போது ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்கிறீர்களோ அப்போதே பிரபஞ்சம் அதை பதிவு செய்து விடுகிறது. உங்கள் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு தேவையும், ஒவ்வொரு கனவும் பிரபஞ்சத்தின் பெரிய திட்டத்தில் பதிவாகிவிடுகிறது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தங்கள் எண்ணங்களை சரியாக வழிநடத்த தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். பயம், கவலை, கோபம், பொறாமை இவை எல்லாம் அவர்களின் மனதை நிரப்புகின்றன. அதனால் என்ன நடக்கிறது? அவர்களின் வாழ்க்கையிலும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சேர்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். நம்ம ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்போதும் கோவிலுக்கு போவார். தினமும் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு போவார். அங்கே போய் 1 மணி நேரம் தியானம் செய்வார். அதன் பிறகுதான் வேலைக்கு போவார். ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் தினமும் கோவிலுக்கு போகிறீர்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்போது அந்த பெரியவர் சொன்னார், என்னிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சிவபெருமானிடம் எதுவும் கேட்பதில்லை. நான் அங்கே போய் அமர்ந்து என் மனதை அமைதிப்படுத்துகிறேன். அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? என் மனம் தெளிவாகிறது. என் எண்ணங்கள் சுத்தமாகின்றன. என் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. இதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான சக்தி. நீங்கள் எதையாவது கேட்பதற்காக கடவுளிடம் போக வேண்டாம். உங்கள் மனதை சுத்தம் செய்வதற்காக, உங்கள் எண்ணங்களை தெளிவாக்குவதற்காக போங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை கிடைக்கும். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இது எல்லாம் சரி, ஆனால் என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள் வெளியே இல்லை, உள்ளே இருக்கின்றன. உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள்தான் வெளியே பிரச்சனைகளாக வருகின்றன. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலம் இருந்தது. வேலையில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டைகள், பணமில்லாத கஷ்டம் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துப் போனேன். அப்போது ஒரு நாள் நடுநிரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் எழுந்து வெளியே வந்தேன். வானத்தை பார்த்தேன். நிலவு ஒளி பிரகாசமாக இருந்தது. அந்த அமைதியான தருணத்தில் நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். என் பிரச்சனைகள் எல்லாம் என் மனதில்தான் இருக்கின்றன. வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் என் உள் அமைதியை பாதுகாத்துக் கொண்டால் எதையும் சமாளிக்க முடியும். அன்று முதல் நான் தினமும் காலையில் தியானம் செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் 5 நிமிடம், பிறகு 10 நிமிடம், இப்போது 30 நிமிடம். என்ன மாற்றம் தெரியுமா? என் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருந்தன. ஆனால் அவை என்னை பாதிக்கும் விதம் மாறியது.
நான் மிகவும் அமைதியாக, தெளிவாக, சக்தியுடன் இருந்தேன். மெல்ல மெல்ல எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பித்தன. இதுதான் சிவசக்தியின் அற்புதம். நீங்கள் அவரை உண்மையாக அழைத்தால் அவர் உங்களுக்குள் இறங்கி வருவார். வெளியில் அல்ல, உங்களுக்குள், உங்கள் இதயத்தில், உங்கள் மனதில், உங்கள் ஆன்மாவில். பலர் கேட்கிறார்கள், சிவபெருமான் யார்? அவரை எப்படி அடைவது? நான் சொல்கிறேன், சிவன் என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு நிலை. சிவன் என்றால் நன்மை, மங்களம், அமைதி. நீங்கள் அந்த நிலையை உங்களுக்குள் கொண்டு வர முடியும். எப்படி? முதலில் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதில் எப்போதும் என்ன வகையான எண்ணங்கள் வருகின்றன? எதிர்மறையானவையா, நேர்மறையானவையா? இரண்டாவது, உங்கள் சொற்களை கவனியுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. நல்ல வார்த்தைகள் நல்ல அதிர்வுகளை உருவாக்குகின்றன. கெட்ட வார்த்தைகள் கெட்ட அதிர்வுகளை உருவாக்குகின்றன. மூன்றாவது, உங்கள் செயல்களை கவனியுங்கள். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு உதவுகிறதா, தீங்கு விளைவிக்கிறதா என்று யோசியுங்கள். இப்போது நான் உங்களுக்கு சிவபெருமானின் அழைப்பு என்ன என்று சொல்கிறேன். இது 3 விஷயங்கள். முதலாவது, உங்கள் பழைய காலத்தை விடுங்கள். பலர் தங்கள் பழைய வலிகளை, பழைய காயங்களை, பழைய கோபங்களை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் ஒரு கனத்த சுமையை சுமந்து கொண்டு எப்படி முன்னேற முடியும்? விடுங்கள், எல்லாவற்றையும் விடுங்கள். ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய கணவர் அவரை மிகவும் மோசமாக நடத்தினார். பல வருடங்கள் கஷ்டப்பட்டார். கடைசியில் அவர் இறந்துவிட்டார். ஆனால் அந்த பெண்மணி அந்த வலியை விடாமல் பல வருடங்களாக மனதில் வைத்துக் கொண்டிருந்தார். எப்போதும் அவரை பற்றியே பேசுவார். அவர் எப்படி என்னை துன்புறுத்தினார் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு ஞானி அந்த ஊருக்கு வந்தார். அந்த பெண்மணி அவரிடம் போய் தன் துன்பங்களை எல்லாம் சொன்னார். அந்த ஞானி கேட்டார், உங்கள் கணவர் இப்போது எங்கே இருக்கிறார்? அவர் சொன்னார், இறந்துவிட்டார். ஞானி கேட்டார், எத்தனை வருடங்களாகின்றன? அவர் சொன்னார், 10 வருடங்கள். அப்போது அந்த ஞானி சொன்னார், உங்கள் கணவர் 10 வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த வலியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள்தான் அந்த வலியை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள். அவர் இல்லை. இப்போது விடுங்கள். பழைய காலத்தை அடக்கம் செய்யுங்கள். புதிய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இந்த அம்மையாருக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது. அவர் தன் பழைய காலத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். இன்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக, அமைதியாக இருக்கிறார். இதுதான் முதல் செய்தி. உங்கள் பழைய காலத்தை விடுங்கள். அது போய்விட்டது. இனி அது திரும்ப வராது. நீங்கள் ஏன் அதை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு துன்பப்பட வேண்டும்? இரண்டாவது அழைப்பு என்னவென்றால், உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடுங்கள். பலர் எப்போதும் கவலைப்படுகிறார்கள். நாளை என்ன நடக்கும், வருகிற மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்று கவலைப்படுகிறார்கள். இந்த கவலை உங்களை இன்றைய தினத்தை அனுபவிக்க விடவில்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன். நம்ம ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதில் விவசாயம் செய்து வந்தார். ஆனால் அவருக்கு எப்போதும் கவலை. மழை பெய்யுமா இல்லையா, பயிர் நன்றாக வளருமா இல்லையா, சந்தையில் விலை கிடைக்குமா இல்லையா, இப்படி எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். ஒரு நாள் அவருடைய நண்பர் அவரிடம் சொன்னார், நீ ஏன் இப்படி எப்போதும் கவலைப்படுகிறாய்? உன் கையில் இருப்பதை சரியாக செய். மீதியை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடு. ஆனால் அந்த விவசாயி கேட்கவில்லை. அந்த வருடம் மழை நன்றாக பெய்தது. பயிர் நன்றாக வளர்ந்தது. சந்தையில் நல்ல விலை கிடைத்தது. அவர் நல்ல லாபம் சம்பாதித்தார். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரா? இல்லை. அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்று கவலைப்பட ஆரம்பித்து விட்டார். இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதும் கவலையில்தான் கழிந்தது. கடைசியில் வயதான காலத்தில் அவர் நிலைத்து பார்த்தபோதுதான் புரிந்தது, அவருடைய கவலைகளில் எதுவும் நடக்கவில்லை. அவர் கவலைப்பட்டதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக அவர் தன் வாழ்க்கையின் அழகான தருணங்களை கவலையில் இழந்துவிட்டார். நீங்களும் இப்படிதான் செய்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு இன்றைய தினத்தை இழக்கிறீர்களா? இதுதான் இரண்டாவது செய்தி. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடுங்கள். இன்றைக்கு உங்கள் கையில் இருப்பதை நன்றாக செய்யுங்கள்.
நாளை பார்த்துக் கொள்ளும். இது அவ்வளவு எளிதா என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் பயிற்சி செய்தால் முடியும். தியானம் செய்யுங்கள். எப்போதும் காலையில் எழுந்ததும் 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே வருகிறது, வெளியே போகிறது. வேறு எதையும் நினைக்க வேண்டாம். உங்கள் மனதில் எண்ணங்கள் வந்தால் அவற்றை மெல்ல விட்டுவிடுங்கள். மீண்டும் மூச்சை கவனியுங்கள். இந்த 10 நிமிட தியானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் மனம் தெளிவாகும். உங்கள் எண்ணங்கள் அமைதியாகும். உங்கள் முடிவுகள் சரியானதாக இருக்கும். 3வது அழைப்பு என்னவென்றால், உங்களை நீங்களே அன்பு செய்யுங்கள். இது மிகவும் முக்கியமான விஷயம். பலர் மற்றவர்களை நேசிக்கிறார்கள், ஆனால் தங்களை தாங்களே வெறுக்கிறார்கள். தங்களை குற்றம் சாட்டுகிறார்கள். 3வது, நேர்மறை எண்ணங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை உடனே மாற்றுங்கள். உதாரணமாக, எனக்கு முடியாது என்ற எண்ணம் வந்தால் அதை எனக்கு முடியும் என்று மாற்றுங்கள். நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் வந்தால் நான் போதுமானவன் என்று மாற்றுங்கள். இப்போது நான் உங்களுக்கு சிவபெருமானின் தியானம் எப்படி செய்வது என்று சொல்கிறேன். இது மிகவும் எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. முதலில் அமைதியான இடத்தில் உட்காருங்கள். உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மூச்சை கவனியுங்கள். மெதுவாக உள்ளே சுவாசியுங்கள். மெதுவாக வெளியே விழுங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். அது எப்படி உள்ளே வருகிறது, எப்படி வெளியே போகிறது. சில நிமிடங்கள் இப்படி செய்த பிறகு உங்கள் நெற்றியின் நடுவில் கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் 6வது சக்கரம் அல்லது ஆக்ஞா சக்கரம். இங்கேதான் சிவபெருமான் வசிக்கிறார். உங்கள் மனதில் சிவபெருமானின் உருவத்தை கற்பனை செய்யுங்கள். அவர் ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி உங்கள் நெற்றியிலிருந்து உங்கள் முழு உடலுக்கும் பரவுகிறது. அது உங்கள் ஒவ்வொரு செல்லையும் நிரப்புகிறது. இப்போது மனதிற்குள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். உரக்க சொல்ல வேண்டாம், மனதிற்குள் சொல்லுங்கள். மூச்சுடன் இணைத்து சொல்லுங்கள். உள்ளே சுவாசிக்கும்போது ஓம் நம, வெளியே விடும்போது சிவாய. இந்த தியானத்தை தினமும் 10 முதல் 20 நிமிடம் செய்யுங்கள். 1 மாதத்தில் நீங்கள் அற்புதமான மாற்றங்களை உங்களில் காண்பீர்கள். இப்போது நான் உங்களுக்கு சக்கரங்களை பற்றி சொல்கிறேன். நம்முடைய உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் இருக்கின்றன. இவை ஆற்றல் மையங்கள். இவை சரியாக இயங்கினால் நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருப்போம். முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். இது உங்கள் முதுகெலும்பின் அடியில் இருக்கிறது. இது பாதுகாப்பு மற்றும் உயிர்வாழ்வு உணர்வுகளுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் நீங்கள் பயம், கவலை, பாதுகாப்பின்மை உணர்வீர்கள். 2வது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். இது உங்கள் தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கிறது. இது படைப்பாற்றல், உணர்ச்சிகள், இன்பம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் தடைபட்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள், படைப்பாற்றலை இழப்பீர்கள். 3வது சக்கரம் மணிப்பூர சக்கரம். இது உங்கள் தொப்புளுக்கு மேலே வயிற்றின் நடுவில் இருக்கிறது. இது சக்தி, தன்னம்பிக்கை, சுயமரியாதை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். 4வது சக்கரம் அநாகத சக்கரம். இது உங்கள் இதயத்தின் மையத்தில் இருக்கிறது. இது அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் திறந்தால் நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்வீர்கள், மன்னிப்பீர்கள். 5வது சக்கரம் விஷுத்தி சக்கரம். இது உங்கள் தொண்டையில் இருக்கிறது. இது தகவல் தொடர்பு, சுய வெளிப்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் தடைபட்டால் நீங்கள் உங்கள் உண்மையை சொல்ல முடியாது. 6வது சக்கரம் ஆக்ஞா சக்கரம். இது உங்கள் நெற்றியின் நடுவில் 2 புருவங்களுக்கு இடையில் இருக்கிறது. இது உள்ளுணர்வு, ஞானம், அறிவுத்திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் திறந்தால் நீங்கள் உண்மையை காண்பீர்கள். 7வது சக்கரம் சஹஸ்ரார சக்கரம். இது உங்கள் தலையின் உச்சியில் இருக்கிறது. இது ஆன்மீக இணைப்பு, தெய்வீக உணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் திறந்தால் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைவீர்கள்.
இந்த 7 சக்கரங்களையும் எப்படி சுத்தம் செய்வது? தியானம் மூலம். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நிறம் இருக்கிறது. தியானம் செய்யும் போது ஒவ்வொரு சக்கரத்தையும் அதன் நிறத்தில் கற்பனை செய்யுங்கள். முதல் சக்கரம் சிவப்பு, இரண்டாவது சக்கரம் ஆரஞ்சு, மூன்றாவது சக்கரம் மஞ்சள், நான்காவது சக்கரம் பச்சை, ஐந்தாவது சக்கரம் நீலம், ஆறாவது சக்கரம் கருநீலம், ஏழாவது சக்கரம் ஊதா அல்லது வெள்ளை. ஒவ்வொரு நாளும் இந்த சக்கர தியானத்தை செய்யுங்கள். முதல் சக்கரத்திலிருந்து ஆரம்பியுங்கள். சிவப்பு நிற ஒளியை கற்பனை செய்யுங்கள், அது சுழல்வதை பாருங்கள். பிறகு இரண்டாவது சக்கரத்திற்கு செல்லுங்கள். ஆரஞ்சு நிற ஒளி. இப்படி 7 சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக செய்யுங்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் உங்கள் சக்கரங்கள் எல்லாம் சுத்தமாகும். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நான் உங்களுக்கு அபிநயம் பற்றி சொல்கிறேன். அபிநயம் என்றால் வெளிப்படுத்துதல். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை பிரபஞ்சத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இது மிகவும் சக்தி வாய்ந்த கருவி. பலர் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இது வேண்டும், நாளைக்கு அது வேண்டும் என்று மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் பிரபஞ்சம் குழம்பி போகிறது. உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று பிரபஞ்சத்துக்கு தெரியவில்லை. ஆகவே முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும்? பணமா, ஆரோக்கியமா, உறவுகளா, ஆன்மீக வளர்ச்சியா, எது என்று தெளிவாக முடிவு செய்யுங்கள். அதன் பிறகு அதை எழுதுங்கள். ஒரு காகிதத்தில் உங்கள் ஆசைகளை எழுதுங்கள். மிக தெளிவாக எழுதுங்கள். எனக்கு இது வேண்டும் என்றல்ல, எனக்கு இது இருக்கிறது என்று எழுதுங்கள். தற்போதைய காலத்தில் எழுதுங்கள், எதிர்காலத்தில் அல்ல. உதாரணமாக, எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று எழுத வேண்டாம். அதற்கு பதிலாக, எனக்கு ஒரு அற்புதமான வேலை இருக்கிறது, நான் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்று எழுதுங்கள். இப்படி எழுதியதும் அதை தினமும் காலையிலும் இரவிலும் படியுங்கள். படிக்கும்போது அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று உணருங்கள். உங்களுக்கு அந்த வேலை கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த மகிழ்ச்சியை உணருங்கள். அந்த நன்றியை உணருங்கள். இதை தொடர்ந்து செய்தால் பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வெறும் கற்பனை மட்டும் செய்தால் போதாது, நீங்கள் செயலும் எடுக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு நல்ல வேலை விரும்பினால் நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும், நேர்காணல்களுக்கு செல்ல வேண்டும், உங்கள் திறமைகளை மேம்படுத்த வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும், ஆனால் நீங்கள் உங்கள் பங்கை செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லை, ஏன்? இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம், நீங்கள் உண்மையிலேயே நம்பவில்லை. உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். இது நடக்குமா என்று கேட்கிறீர்கள். இந்த சந்தேகம் உங்கள் அபிநயத்தை பலவீனப்படுத்துகிறது. இரண்டாவது காரணம், நீங்கள் பொறுமையாக இல்லை. பிரபஞ்சத்திற்கு அதன் சொந்த நேரம் இருக்கிறது. எல்லாம் உடனடியாக நடக்காது. சில விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரணம், நீங்கள் தவறான விஷயங்களை கேட்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் என்ன நல்லது என்று உங்களுக்கு தெரியாது. பிரபஞ்சத்துக்கு தெரியும். சில நேரங்களில் நீங்கள் கேட்பது உங்களுக்கு நல்லதல்ல. அதனால் பிரபஞ்சம் அதை தருவதில்லை. பதிலாக உங்களுக்கு உண்மையில் தேவையானதை தருகிறது. ஆகவே எப்போதும் இப்படி கேளுங்கள், இது அல்லது இதைவிட சிறந்தது என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில், அல்லது என்னை விட பிரபஞ்சம் சிறந்ததை அறியும், அதை எனக்கு தா என்றும் சொல்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கும் அடையாளங்களை பற்றி சொல்கிறேன். மேலர் இந்த அடையாளங்களை தவறவிடுகிறார்கள். அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் நீங்கள் கவனித்தால் சிவபெருமான் தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை அனுப்புகிறார். முதல் அடையாளம் எண்கள். நீங்கள் ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்களா? உதாரணமாக 111, 222, 333 போன்ற எண்கள். இவை தேவதூதர் எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பிரபஞ்சத்தின் செய்திகள். 111 என்றால் உங்கள் எண்ணங்கள் மிக விரைவாக யதார்த்தமாகின்றன. நேர்மறையாக சிந்தியுங்கள்.
222 என்றால் எல்லாம் சரியாக நடக்கிறது. பொறுமையாக இருங்கள், உங்கள் வேலை பலன் தர ஆரம்பித்துவிட்டது. 333 என்றால் உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. உங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு உதவுகிறார்கள். 444 என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். 555 என்றால் பெரிய மாற்றங்கள் வருகின்றன. தயாராகுங்கள். இதுபோல் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அடையாளம் கனவுகள். உங்கள் கனவுகளை கவனியுங்கள். அவை வெறும் கற்பனைகள் அல்ல, அவை உங்கள் ஆழ்மனதின் குரல். பல நேரங்களில் உங்கள் கனவுகள் உங்களுக்கு எதிர்காலத்தை காட்டுகின்றன. நீங்கள் ஒரே மாதிரியான கனவை மீண்டும் மீண்டும் காண்கிறீர்களா? அது ஒரு செய்தி. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு டயரியில் உங்கள் கனவுகளை எழுதுங்கள். மெல்ல மெல்ல அவற்றின் முறை உங்களுக்கு புரியும். 3வது அடையாளம் உள்ளுணர்வு. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். சில நேரங்களில் ஏதோ செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசு சொல்கிறது, அல்லது ஏதோ செய்யக்கூடாது என்று உங்கள் மனசு எச்சரிக்கிறது. இது உங்கள் உள்ளுணர்வு. இது உங்கள் ஆன்மாவின் குரல். அதை கேளுங்கள். நம்ம ஊரில் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் பஸ்ஸில் ஏறப் போகிறார். திடீரென்று அவருக்கு ஏதோ தோன்றியது, இந்த பஸ்ஸில் போகக்கூடாது என்று. ஆனால் அவர் அதை புறக்கணித்து பஸ்ஸில் ஏறினார். அந்த பஸ் விபத்தில் சிக்கியது. அவர் காயமடைந்தார். கடைசியில் அவர் புரிந்து கொண்டார், உங்கள் உள்ளுணர்வை எப்போதும் கேட்க வேண்டும். அது உங்களை பாதுகாக்கிறது. 4வது அடையாளம் தடைகள். சில நேரங்களில் நீங்கள் ஏதையோ செய்ய முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது இப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நொடியையும் அனுபவிப்பீர்கள். வாழ்க்கை ஒரு பரிசாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு 9வது அழைப்பை சொல்கிறேன். அமைதியை தேடுங்கள். இன்றைய உலகம் மிகவும் ஆரவாரமானது. எல்லா இடங்களிலும் சத்தம். தொலைக்காட்சி, மொபைல், போக்குவரத்து, மக்கள், எல்லா இடங்களிலும் ஆரவாரம். இந்த ஆரவாரத்தில் நீங்கள் உங்களையே இழக்கிறீர்கள். அமைதி என்பது வெறும் வெளிப்புற அமைதி மட்டுமல்ல, அது உள் அமைதி. உங்கள் மனதின் அமைதி, உங்கள் இதயத்தின் அமைதி. இந்த அமைதியை எப்படி பெறுவது? தியானம், இயற்கையுடன் நேரம் செலவிடுதல், அமைதியான செயல்கள், இவை எல்லாம் உதவும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடமாவது முழுமையான அமைதியில் இருங்கள். எந்த சத்தமும் இல்லாமல். மொபைலை அணைத்து விடுங்கள். தொலைக்காட்சியை அணைத்து விடுங்கள். வெறும் அமைதி. ஆரம்பத்தில் இது சங்கடமாக இருக்கலாம். உங்கள் மனம் அமைதியில்லாமல் இருக்கும். ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்வீர்கள். ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள். மெல்ல மெல்ல நீங்கள் அமைதியை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த அமைதியில்தான் உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்க முடியும். பிரபஞ்சத்தின் செய்திகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். இயற்கையுடனும் நேரம் செலவிடுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு பூங்காவிற்கு போங்கள், அல்லது கடற்கரைக்கு போங்கள், அல்லது மலைக்கு போங்கள். இயற்கையின் அழகை அனுபவியுங்கள். மரங்களை பாருங்கள். பறவைகளின் பாடலை கேளுங்கள். காற்றை உணருங்கள். இயற்கை ஒரு பெரிய ஆசிரியர். அது உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். பொறுமை, தெளிவு, அமைதி, இவை எல்லாம் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இப்போது நான் உங்களுக்கு 10வது அழைப்பை சொல்கிறேன். நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை என்றால் என்ன? நீங்கள் பார்க்காத விஷயங்களை நம்புவது. பிரபஞ்சத்தின் திட்டத்தை நம்புவது. எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கிறது என்று நம்புவது. பலருக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். இது நடக்குமா? எனக்கு இது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். இந்த சந்தேகம் அவர்களின் ஆற்றலை பலவீனப்படுத்துகிறது. நம்பிக்கை என்பது குருட்டு நம்பிக்கை அல்ல. அது ஒரு அறிவு. எல்லாம் சரியாக நடக்கும் என்ற அறிவு. பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கிறது என்ற அறிவு. இந்த நம்பிக்கையை எப்படி வளர்ப்பது? உங்கள் கடந்த காலத்தை பாருங்கள். நீங்கள் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எல்லாம் சரியாகிவிட்டது. இதுபோலவே எதிர்காலத்திலும் எல்லாம் சரியாகும். நீங்கள் இன்னும் பல சவால்களை சந்திப்பீர்கள். ஆனால் அவை எல்லாம் கடந்துவிடும். நீங்கள் வலிமையாகி வருவீர்கள். இதை நம்புங்கள். உங்கள் இதயத்தில் ஆழமாக நம்புங்கள்.
பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீங்கள் உங்கள் வேலையை செய்து விட்டுவிடுங்கள். மீதியை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள். இப்போது நான் உங்களுக்கு இந்த 10 அழைப்புகளையும் சுருக்கமாக சொல்கிறேன். 1. உங்கள் கடந்த காலத்தை விடுங்கள். 2. உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடுங்கள். 3. உங்களை நீங்களே அன்பு செய்யுங்கள். 4. உங்கள் தர்மத்தை கண்டுபிடியுங்கள். 5. சேவை செய்யுங்கள். 6. உண்மையாக இருங்கள். 7. பற்றுதலை விடுங்கள். 8. இந்த தருணத்தில் வாழுங்கள். 9. அமைதியை தேடுங்கள். 10. நம்பிக்கை வையுங்கள். இந்த 10 அழைப்புகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும். நீங்கள் ஆன்மீக வளர்ச்சியை அடைவீர்கள். பிரபஞ்ச சக்தியுடன் இணைவீர்கள். சிவபெருமானின் அருளை பெறுவீர்கள். இப்போது நான் உங்களுக்கு சில நடைமுறை பயிற்சிகளை சொல்கிறேன். இவை உங்கள் தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடியவை. முதல் பயிற்சி, காலை சடங்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் முதலில் நன்றி சொல்லுங்கள். இன்னும் ஒரு நாள் வாழ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு குளித்துவிட்டு ஒரு சுத்தமான இடத்தில் உட்காருங்கள். ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அதன் முன் உட்கார்ந்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். தியானம் முடிந்ததும் உங்கள் இலக்குகளை உறுதிப்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள்? 3 விஷயங்களை எழுதுங்கள். குறிப்பிட்டதாக, அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது பயிற்சி, மைண்ட்ஃபுல் சாப்பிடு. ஒவ்வொரு வேளை உணவையும் மைண்ட்ஃபுல்னஸுடன் சாப்பிடுங்கள். உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை சமைத்தவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு மெதுவாக சாப்பிடுங்கள். ஒவ்வொரு கவலையும் நன்றாக மெல்லுங்கள். சுவையை அனுபவியுங்கள். இது உங்கள் செரிமானத்திற்கும் நல்லது. உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கும் நல்லது. மூன்றாவது பயிற்சி, மாலை நன்றி. ஒவ்வொரு நாளும் மாலை உறங்க செல்லும் முன் 5 விஷயங்களை எழுதுங்கள். இன்றைக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய 5 விஷயங்களை எழுதுங்கள். இவை பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிறிய விஷயங்களாக இருக்கலாம். ஒரு அழகிய சூரியாஸ்தமனம், ஒரு நண்பரின் சிரிப்பு, ஒரு சுவையான உணவு, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பயிற்சி உங்கள் மனதை நேர்மறையாக மாற்றும். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் இன்னும் நல்ல விஷயங்கள் வரும். நான்காவது பயிற்சி, வார இறுதி நேர இயற்கை நேரம். வாரத்தில் ஒரு நாளாவது குறைந்தது 1 மணி நேரம் இயற்கையுடன் செலவிடுங்கள். ஒரு பூங்காவிற்கு போங்கள், கடற்கரைக்கு போங்கள், அல்லது வெறும் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உட்காருங்கள். இந்த நேரத்தில் எந்த டிவைஸை கூட எடுத்துச் செல்ல வேண்டாம். வெறும் நீங்களும் இயற்கையும் மட்டும். இயற்கையை அனுபவியுங்கள், அதை கவனியுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவது பயிற்சி, மாத விரதம். மாதத்தில் ஒரு நாள், ஒரு முழு நாள் விரதமிருங்கள். இது உங்கள் உடலுக்கும் நல்லது, உங்கள் ஆன்மாவுக்கும் நல்லது. விரதம் இருக்கும் நாளில் தியானம், வாசிப்பு, தன்னிறக்க பயிற்சிகள் செய்யுங்கள். உணவில்லாமல் ஒரு நாள் இருப்பது உங்களுக்கு உங்கள் வலிமையை காட்டும். நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆறாவது பயிற்சி, சேவை நாள். மாதத்தில் ஒரு நாள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய செலவிடுங்கள். இது உங்கள் நேரமாக இருக்கலாம், உங்கள் திறமையாக இருக்கலாம், உங்கள் பணமாக இருக்கலாம். ஒரு முதியவர் இல்லத்திற்கு போங்கள், அனாதை ஆசிரமத்திற்கு போங்கள், அல்லது உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது உதவி தேவைப்படுகிறார்களா என்று பாருங்கள். அவர்களுக்கு உதவுங்கள். இந்த சேவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறீர்கள் என்ற திருப்தியை தரும். மேலும் பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு திரும்பத் தரும். ஏழாவது பயிற்சி, வருடாந்த மௌன விரதம். வருடத்தில் ஒரு நாள் முழுமையான மௌனத்தில் இருங்கள். எதையும் பேச வேண்டாம், எழுதவும் வேண்டாம், வெறும் மௌனம். இந்த நாளில் தியானம் செய்யுங்கள், இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள், எழுதுங்கள். ஆனால் மற்றவர்களுக்கு காட்ட அல்ல, உங்களுக்காக மட்டும். இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு பரிசு. மௌனத்தில் நீங்கள் உங்களையே கேட்க முடியும், உங்கள் உள்குரலை கேட்க முடியும், பிரபஞ்சத்தின் செய்திகளை பெற முடியும். இப்போது நான் உங்களுக்கு சில ஆழ்ந்த உண்மைகளை சொல்கிறேன். இவை நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். முதல் உண்மை, நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் ஒரு ஆன்மா, ஒரு உடலை கொண்ட ஆன்மா. உங்கள் உடல் மாறும், முதுமையடையும், இறக்கும். ஆனால் நீங்கள் என்றும் இருப்பவர்.
நீங்கள் அழியாதவர். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் உடல் என்று நினைத்தால் நீங்கள் எப்போதும் பயத்தில் இருப்பீர்கள். நான் முதுமையாகிவிட்டேன், நான் இறந்து விடுவேன் என்று பயப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் ஆன்மா என்று புரிந்து கொண்டால் நீங்கள் பயமற்றவராக இருப்பீர்கள். என் உடல் மாறலாம், ஆனால் நான் என்றும் இருப்பேன் என்று தெரியும். இரண்டாவது உண்மை, உங்களுக்குள் கடவுள் இருக்கிறார். நீங்கள் கடவுளை கோவிலில் மட்டும் தேட வேண்டாம், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் இதயத்தின் ஆழத்தில், உங்கள் ஆன்மாவின் மையத்தில். இதை உணர்ந்தால் நீங்கள் உங்களை வித்தியாசமாக பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு. நீங்கள் அற்புதமானவர். மூன்றாவது உண்மை, எல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தனித்தீவு அல்ல, நீங்கள் ஒரு பெரிய வலையின் ஒரு பகுதி. உங்கள் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கிறது. மற்றவர்களின் ஒவ்வொரு செயலும் உங்களை பாதிக்கிறது. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் இன்னும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். நான் செய்வது எனக்கு மட்டும் பாதிப்பு என்று நினைக்க மாட்டீர்கள். நான் செயல்கள் எல்லோரையும் பாதிக்கின்றன என்று புரிந்து கொள்வீர்கள். நான்காவது உண்மை, நீங்கள் படைப்பாளி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள், இவை எல்லாம் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நீங்கள் இன்று எங்கே இருக்கிறீர்களோ அது உங்கள் கடந்த காலத்தின் படைப்பு. நீங்கள் எதிர்காலத்தில் எங்கே இருப்பீர்களோ அது இன்று உங்கள் படைப்பு. ஆகவே விழித்திருங்கள், உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நீங்கள் என்ன படைக்க விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள். ஐந்தாவது உண்மை, தற்போது மட்டுமே உண்மை. கடந்த காலம் போய்விட்டது, அது இனி இல்லை. எதிர்காலம் இன்னும் வரவில்லை, அது இன்னும் இல்லை. இருப்பது இந்த தருணம் மட்டும்தான். இந்த தருணத்தில் வாழுங்கள். இப்போது உங்களிடம் இருப்பதை அனுபவியுங்கள். இதுதான் வாழ்க்கை. கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் இப்போது மட்டுமே வாழ முடியும். ஆறாவது உண்மை, அன்புதான் பதில். வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அன்பு. நீங்கள் எந்த சூழ்நிலையையும் சந்தித்தாலும் அன்புடன் எதிர்கொள்ளுங்கள். கோபம் வருகிறதா, அன்பு கொண்டு பதிலளியுங்கள். பயம் வருகிறதா, அன்பு கொண்டு எதிர்கொள்ளுங்கள். வெறுப்பு வருகிறதா, அன்பு கொண்டு கரைக்கவும். அன்பு மிக சக்தி வாய்ந்த சக்தி. அது எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஏழாவது உண்மை, நீங்கள் முழுமையானவர். உங்களுக்கு எதுவும் குறையவில்லை. நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர். நீங்கள் ஏதோ ஒன்றை தேட வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே அதை கொண்டிருக்கிறீர்கள். பணம், புகழ், அதிகாரம் இவை உங்களை முழுமையாக்காது. நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர். இவை வெறும் வெளிப்புற சேர்க்கைகள் மட்டுமே. உங்கள் முழுமையை உணருங்கள். உங்களை நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அற்புதமானவர், பரிபூரணமானவர், முழுமையானவர். எட்டாவது உண்மை, துன்பம் தேவையற்றது. பெரும்பாலான துன்பம் நாம் உருவாக்குவது. நம் எண்ணங்களால், நம் எதிர்பார்ப்புகளால், நம் பற்றுதல்களால். நீங்கள் விடுவதை கற்றுக்கொண்டால் துன்பம் குறையும். நீங்கள் ஏற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டால் துன்பம் மறையும். வாழ்க்கை எளிதாகும், லேசாகும், மகிழ்ச்சியாகும். ஒன்பதாவது உண்மை, மரணம் முடிவல்ல. மரணம் வெறும் ஒரு மாற்றம். உங்கள் உடல் மறையும், ஆனால் நீங்கள் தொடர்கிறீர்கள். ஒரு புதிய வடிவில், ஒரு புதிய பயணத்தில். மரணத்தை பயப்பட வேண்டாம். அதை ஒரு புதிய தொடக்கமாக பாருங்கள். ஒரு விடுதலையாக பாருங்கள். நீங்கள் என்றும் இருப்பவர், என்றும் இருப்பீர்கள். ஐந்தாவது உண்மை, எல்லாம் நல்லதுக்கே. என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே நடக்கிறது. கஷ்டங்களும் கூட உங்களை வளர்க்க வருகின்றன. சோதனைகளும் கூட உங்களை பலப்படுத்த வருகின்றன. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக பாருங்கள். எல்லாவற்றையும் வளரும் வாய்ப்பாக பாருங்கள். பிறகு வாழ்க்கை ஒரு பரிசாக மாறும். இப்போது நான் இந்த வீடியோவை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு கடைசி செய்தியை சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக இல்லை. சிவபெருமான் உங்களை அழைக்கிறார். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. அந்த செய்தி என்னவென்றால், இது உங்கள் நேரம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரம். இது உங்கள் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துவதற்கான நேரம். நீங்கள் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது விழிக்கும் நேரம். நீங்கள் சிறியவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்போது உங்கள் பெருமையை உணரும் நேரம். இன்றே ஆரம்பியுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனேயே ஒரு சிறிய அடி எடுங்கள். ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள். ஒருவேளை 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள்.
ஒருவேளை 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை ஒருவருக்கு உதவுங்கள். சிறிய அடிகள் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இன்று நீங்கள் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தால் நாளை அது பெரியதாகும். ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆண்டில் நீங்கள் உருமாறி இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறேன். நீங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கும். சிவபெருமான் உங்களுடன் இருப்பார். நீங்கள் தனியாக இல்லை. வழியில் சவால்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒவ்வொன்றும் உங்களை பலப்படுத்தும். ஒவ்வொன்றும் உங்களை உயர்த்தும். நீங்கள் வலிமையாக, ஞானமாக, சக்தி வாய்ந்தவராக மாறுவீர்கள். இப்போது நான் உங்களிடம் ஒரு சிறிய உதவியை கேட்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைபுக்கு பதிவு செய்யுங்கள். மணியை அழுத்துங்கள். இதுபோன்ற மேலும் வீடியோக்களை நான் உருவாக்குவேன். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி தேவைப்படலாம். அவர்களுக்கும் இந்த மாற்றம் தேவைப்படலாம். நீங்கள் பகிர்வதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஒரு பரிசை தருகிறீர்கள். கீழே கருத்துக்களில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களை எப்படி பாதித்தது? நீங்கள் என்ன மாற்றங்களை செய்யப் போகிறீர்கள்? உங்கள் கதையை சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும். நான் உங்கள் எல்லா கருத்துக்களையும் படிக்கிறேன். பாசிபிளான அளவு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றாக இந்த பயணத்தில் இருக்கிறோம். கடைசியாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். உங்கள் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். உங்கள் ஆன்மா ஞானத்தால் நிரம்பட்டும். சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும். பிரபஞ்ச சக்தி உங்களை வழி நடத்தட்டும். நீங்கள் உங்கள் உண்மையான இயல்பை உணர்ந்து முழு வாழ்க்கையை வாழட்டும். ஓம் நமசிவாய. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம், உங்கள் கவனம் இவை மிகவும் மதிப்பு மிக்கவை. நீங்கள் அதை என்னுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் என்பதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை நேசியுங்கள். உங்கள் பயணத்தை அனுபவியுங்கள். அமைதி.